ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ 19th டிசம்பர் எப்படி இருக்க போது பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போதைக்கு டெய்லி ரீடிங் மட்டும்தான் போட முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கு வந்து கொஞ்சம் பண்ண முடியல. அதனால் டெய்லி ரீடிங் மட்டும் போயிட்டு இருக்குது, ஓகேங்களா? I will try to publish more videos, right? இப்போது 19th டிசம்பர் வந்து எப்படி இருக்குது? லார்ட் கணேசாவோட மெசேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லார்ட் கணேசா மெசேஜஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படி பார்க்கலாம். அவருடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். கண்டிப்பாக வந்து உங்களை ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு. பூஜை, பஜனை இல்லைன்னா மெடிடேஷன். ஸோ நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள், ஓகேவா? கோயிலுக்கு போய் வழிபடுறதோ அது கூட, ரைட்? அண்ட் டிவைன் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, ஓகே? ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கனெக்ட் ஆகணும், இல்லைனாலும் டிவைன் சப்போர்ட் உண்டு தான். பட் கனெக்ட் ஆகும்போது உங்களால் அந்த டிவைன் சப்போர்ட்டை அப்சர்வ் பண்ண முடியும், வாழ்க்கையில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் எனர்ஜெட்டிக் மூமெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்தில் இன்றைக்கி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு மூமெண்ட் இருக்கலாம். ஸ்டக் ஆகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே விலக போகுது. ஸோ உங்களுடைய எனர்ஜியை வந்து ஒரு புத்துணர்வு வந்து அவர் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு, ஓகே? ஸோ ஈவன் ஸ்டக் ஆகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் கூட ஒரு மூமெண்ட், படிக்கிறதோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ இல்லை கேஸ் ரிலேட்டடாக வாட் எவர் மேபி, எந்த விஷயத்தில் ஒரு ஸ்டக்காகி நிற்குதோ ஸ்டாக்னண்ட்டாக, அதில் வந்துட்டு ஒரு மூமெண்ட் வந்து இருக்க போகுது, ஓகே? ப்ராமிஸ் ஆஃப் த ஃப்யூச்சர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறார். உன்னுடைய ஃப்யூச்சர் வந்து எங்கிட்ட விட்டுரு, அதை வந்து நான் கண்டிப்பாக உனக்கு உன்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. ப்ரொடெக்ஷன். ஸோ கண்டிப்பாக உன்னுடைய ஃப்யூச்சருக்கான ப்ரொடெக்ஷனை வந்து நான் தருவேன்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் பண்ணணும், அது ஒரு விஷயம் இங்கே தெரியுது. ஒரு நிமிஷம். ஸோ அன்னன்னைக்கு எனர்ஜி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ டெய்லி வந்து என்ன நடக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இல்லை இது வந்து இஃப் யூ ஃபீல் போரிங் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்பட்டுங்க. நம்ம இதை வேணால் வந்து ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு வேறு மாதிரியான ஜென்ரல் வீடியோஸ் போடுறத வேணால் பண்ணலாம், ஓகேவா? இது ஓகே அப்படின்னா எனக்கு இது ஓகே அப்படின்னு போடுங்க, கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, ஓகேவா? ஸோ லெட் அஸ் கண்டினியூ. ஸோ இதில் வந்துட்டு லார்ட் கணேசாவுடைய ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். மார்னிங் இது பார்த்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த டே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கும். இந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக வந்து இருக்கலாம், ஓகே? ஸோ அப்படி ஏதாவது பயம் வந்தாலும் லார்ட் கணேசாவை அந்த செகண்ட் மனசில் நினைங்க, அவரோட கனெக்ட் ஆகுங்க. என்ன ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள், ஓகே? ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பாக, அந்தளவுக்கு இருக்கும், சரியா? ஸோ அடுத்ததாக எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க முடியுதுங்க. 99 இருக்குது, 1010 இருக்குது, 310, 1010 இருக்குது. 1 செகண்ட், சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். அண்டு 44 இருக்குது, ஓகே? ஸோ என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா 1010 பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஏற்பட போகுது. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட போகுது, ஒரு கமிட்மெண்ட் ஏற்பட போகுது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லீட் எடுங்க. ஐ மீன் இப்போது சப்போஸ் நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாக்னெண்ட் ஆகி இருந்தால், பட் நீங்கள் ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ நீங்கள் ஸ்டெப் எடுங்க, அது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கரியராக இருந்தாலும் சரி, ஓகே? யூ டேக் ஸ்டெப்ஸ்.
பிஸ்னஸாக இருந்தாலும் சரி யூ கேன் இன்வெஸ்ட், ரைட்? மணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு போகும், ஓகே அப்படின்றது தெரியுது. மோரோவர் அது வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு கிரேட் மேனிஃபெஸ்டர் அப்படின்றதும் தெரியுது. நீங்கள் நல்லா வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஸ்பிரிச்சுவல் பர்சன். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்டேபிளாக பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்லோலி அது வந்து அதோடய ரிசல்ட்டை உங்களுக்கு தரப்போகுது. அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்க போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்வாட் உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுடைய உங்களுடைய ஆசை நிறைவேறும். உங்களுடைய ப்ரேயருக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இதுவரை ஏற்பட்ட பெயின்லேருந்து விடுபடுவீங்க. கடன் இருந்தது, கடன் தொல்லை, மணி ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து விடுபட்டு ஒரு சேஃபான டைரெக்ஷனை நோக்கி போகிறீங்க. சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மணி ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணலாம். சில பேர் கடல் தாண்டி போகலாம், இல்லை சின்னதாக ஒரு வாட்டர் லெவல் தாண்டி போகலாம். ஏரி சம்வாட் அது தெரில உங்கள் சுச்சுவேஷன் எப்படின்னு. சம்வாட் அந்த மாதிரி க்ராஸ் பண்ணி போகலாம். ஓகே, அண்டு பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் இருந்திருக்கும். ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் உங்களுக்கோ உங்கள் பர்சனுக்கோ. அது ரிலேட்டடாக உங்களுக்குள்ள ஒரு ஃபைட் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அப்படின்னா அதில் ஒரு சேஞ்ச் இன்றைக்கி ஏற்படுதுன்னு பார்க்க முடியுது. ஸோ ஒரு டெசிஷன் எடுப்பாங்க, சரியான ஒரு டெசிஷன் எடுப்பாங்க உங்கள் பர்சன், ரைட்? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டெசிஷன் வந்து எடுத்து அது வந்து சக்ஸஸ் ஆகும். அண்டு இங்கே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது. அண்ட் நியூ பிகினிங் இருக்குது. நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ராமிஸ் ஆஃப் த ஃப்யூச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு பொறுப்பை வந்து லார்ட் கணேஷா எடுத்திருக்கிறார். சரியா? ஸோ அதுக்கான பேஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அமையும். ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்றது தெரியுது. இங்கே பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. உங்களுடைய பொறுமை, நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்துகிட்டே இருக்கீங்க. கிடைக்குமா, கிடைக்காதா, வருமா, வராதா, பட் வருது, ரைட்? ஸோ இல்லை நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, எந்த பாதையை சூஸ் பண்ணேன்னு தெரியல, ஒரு சில விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் ஏதாவது டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த பாதை வந்து காட்டப்படும். ஓகே, ஸோ அதுவே ஒரு ஆஃபர் தான். சரியா? ஸோ அப்படின்றது தெரியுது. அண்டு வந்து உங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. ஒன்று நீங்கள் சாரி கேளுங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பில், இல்லை அவங்க கேட்கலாம் மேபி, இல்லை அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு. பிகாஸ் இங்கே ஹீலிங்க்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. ஸோ தட் உங்கள் கன்ஃப்யூஷனே வந்து தானாகவே விலகிடும். இந்த பிரச்சனைக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு குழப்பிக்க வேண்டாம். யூ ஜஸ்ட் கீப் குவைட். பொறுமையாக அமைதியாக இருங்க. அது வந்து தானாகவே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பை வந்து லார்ட் கணேஷா வந்து இன்றைக்கி தரப்படுறார். இங்கே ஒரு விஷயம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, குயின் ஆஃப் வாண்ட்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது, 7 ஆஃப் வாண்ட்ஸ், சேரியட். ஸோ என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்துட்டு ரொம்ப எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. சேலஞ்சபிளாக இருக்குது அவங்களுக்கு. எதிர்த்து போராடி உங்களை நோக்கி வராங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, உங்களுடைய அன்பு என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த தேர்ட் பார்ட்டியோடைய செயல் என்ன, அவங்க வசியப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆசையை நிறைவேறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதை போராடிட்டு இருக்காங்க. அதிலேருந்து வெளியே வர்றது அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன தான் அவங்க லைஃப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது அவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்குது. பட் அதிலிருந்து விலகி வராங்க சேரியட்டை பார்க்கும்போது. ஓகே, ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் லைஃப் என்ன அப்படின்றது தெரியுது. ஸோ விலகி வராங்க. எதை நோக்கி வராங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். ஸோ
ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி, இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மேரேஜ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தடங்களாக இருக்கோ அதை தாண்டி வராங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ நான் ஓன் எனர்ஜியாக பார்த்தேன் அப்படின்னா, உங்கள் ஆசையை நிறைவேறதுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கலாம். உங்களை நீங்கள் கவனிக்கணும், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கவனிக்கணும். அது வந்து சேலஞ்சபிளாக இருக்கும். பட் ஒரே கவனமாக அதை நீங்கள் செய்யும்போது, விருப்பப்பட்டு கவனத்தோடு எந்த செயலையும் நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நல்லது. ஓகே, அது வந்து உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ டவர் இருக்குது, அதனால் அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம். 5 of Wandsக்கு டவர். ஸோ உங்களுடைய போராட்டங்கள், உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கிற போராட்டம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்கலாம், அது எல்லாமே தவிடுபொடியாக போகுது. ஓகே, எஸ். ஸோ ஈவன் ஆப்ஷன்ஸ் இருந்திருந்தால் கூட அதுவும் காணாமல் போக போகுது. அண்ட் தென் ஒரு சக்ஸஸ் இருக்க போகுது இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஃபைன், பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்துடலாம். ஆரக்கிள் கார்ட்ஸில் கார்ட்ஸை எடுத்து வச்சுட்டேன், பார்க்கலாம் என்னென்னு. கேமல், what is this? You will overcome problems, right? Persevere and you will overcome problems. Flowers, wow, I like flowers very much. Flowers and birds எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே அமைதியாக இருக்கும்ல, ரைட்? அதே இதுலேயும் அதுதான் இருக்குது. Flowers and birds, I like it very much, always. ஸோ ஹாப்பினஸ் இருக்குது. இந்த டே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டே அப்படின்றது எனக்கு தோணுச்சு கார்டு போடும்போது. a two-faced friend. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்பி எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்டயுமே வந்து நம்மளுடைய பர்சனல் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லை, ஷேர் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இனி கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட எதாவது பேசுகிறீங்களா அப்படின்னா அவங்க வந்து 2 முகம் உள்ளவங்க மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ரைட்? ஸோ இன்றைக்கி என்ன தெரியுதுன்னா, எல்லா ப்ராப்ளமும் தாண்டி வருவீங்க, ஒரு சந்தோஷம் வந்து இருக்க போகுது. அண்ட் லவ் ரிலேட்டடாக ஒரு அட்வைஸ் என்ன, அக்செப்டன்ஸ் இஸ் த கீ டு இன்னர் பீஸ். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை ஏற்றுக்கொள்ளுதல் மன அமைதிக்கு நல்லது. அட் டைம்ஸ் we must accept things as they are. ஓகேவா? இப்போ எது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். there is no point trying to change that which is beyond our control. நம்மளை மீறி உள்ள விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ரைட்? பொறுமையாக இருந்தாலே போதும். ஸோ இங்கே பார்த்தோம், பொறுமையாக இருந்தாலே போதும், உங்களுக்கான ஆஃபர் உங்களை தேடி வருது. ஓகே, அதுவும் உங்கள் ஃப்யூச்சருக்கு லார்ட் கணேசாவுடைய சப்போர்ட்டு இருக்குது, ரைட்? ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பாய், ஹாவ் அ குட் டே.